ஹலோ, வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிச்சு இப்போ தேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற மதராசி படம் எப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். மதராசி படத்தோட கதை என்னன்னா, ஒரு சிண்டிகேட் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஈஸியாக கன் கலாச்சாரம், அதாவது எல்லார் கையிலையும் வந்து துப்பாக்கி கிடச்சிடணும், சண்டை போடுறதெல்லாம் வந்து துப்பாக்கி வழியாக சண்டை போடணும், நிறைய மக்கள் வந்து அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த வேலையை வந்து வித்யுத் ஜமால் கிட்ட கொடுக்குறாங்க. அதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் இருந்து என்ஐஏல பிஜு மேனன் இருக்காரு, அவரோட டீம் வச்சு அதை வந்து தடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாரு. அதை மீறியுமே அந்த கன்ஸ் எல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடுது. இங்கே வந்து சிவகார்த்திகேயன் ஒரு சூசைட் பண்ணிக்கணும், லவ் ஃபெயிலியரில் சூசைட் பண்ணிக்கணும்னு இருக்காரு. இந்த சூசைட் பண்ணிக்கிற அட்டம் பண்ணுற சிவகார்த்திகேயனும் பிஜு மேனனும் மீட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த சிண்டிகேட்டை வந்து தடுத்தாங்க அப்படின்றது தான் மதராசி படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இதில் நிறைய விஷயம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதாவது இந்த கன் கலாச்சாரம்னு எடுத்துகிட்டு அந்த விஷயமா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனுக்கு வந்து ஒரு டிசார்டர் இருக்கும் அந்த விஷயமா இருக்கட்டும், அப்புறமா வந்து பிஜு மேனன் டீம், அதாவது போலீஸ் டீமில் வந்து ஒரு இன்ஃபார்மர், அதே மாதிரி வந்து வில்லன் டீமில் வந்து போலீஸ் ஆளுங்க, இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசாக இருந்தது. அதாவது புதுசுன்னு சொல்கிறதோட ஸ்க்ரீன் பிளேயில் நல்லா இருந்தது இதெல்லாம் வச்சு எடுத்தது. அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்தது. லவ் சீக்வன்ஸுமே வந்துட்டு சிவகார்த்திகேயன் அண்ட் ஹீரோயினோட லவ் சீக்வன்ஸும் பார்த்து பழகப்பட்ட லவ் தான் இருந்தாலுமே வந்துட்டு இந்த படத்துக்கு அது ரொம்ப வந்துட்டு மெச்சூர்டாக இருந்தது. அந்த லவ் சும்மா வந்து பொண்ணு பின்னாடி சுற்றி அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி, இல்லைனா வந்து வெறும் ஹீரோயினுக்கு வந்து ரோலே இல்லாமல் அப்படிலாம் இல்லாமல் ஹீரோயினுக்கு ஒரு பெட்டரான ரோல் அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்த விஷயங்கள்லாம் வந்து படத்துக்கு பாசிட்டிவ். அடுத்த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான லுக்காகவும் நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், எர்த்துக்வாக் வந்தோடனே ஆஃபீஸ்லேருந்து ஓடி வர அந்த சீக்வன்ஸ் இருக்கும், அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து எல்லாரையும் காப்பாற்றுற ஒரு சீன் இருக்கும், அதுவுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மோடு, அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. சிவகார்த்திகேயன் அண்ட் வித்யுத் ஜமாலோட கிளைமேக்ஸ் ஃபைட் அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ சிவகார்த்திகேயன் நல்லாவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ இந்த படத்தில் கம்மி தான் சிவகார்த்திகேயன் கிட்ட இருந்து, பட் ஆக்ஷனாகவும் ஆக்டிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்த ப்ளஸ் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தோட வில்லன்கள் ஒன்று வித்யுத் ஜமால், இன்னொன்று வந்து நம்ம டான்சிங் ரோஸ். இவங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது வித்யுத் ஜமால் இல்லாத நேரத்தில் வந்து டான்சிங் ரோஸோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டான்சிங் ரோஸ்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அவரோட பேர் டக்குன்னு மறந்து போச்சு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் நல்லாவே வந்து த்ரெட் கொடுத்துருக்காரு. ஹீரோயினுக்கு வந்து த்ரெட் கொடுக்கறதுக்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி வித்யுத் ஜமால் அவரோட ஆக்ஷன், அவரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்தது. அவங்க ரெண்டு பேருக்குமே அனிருத் வந்து ஒரு வில்லன்களுக்கு ஒரு தீம் மியூசிக் வச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் வந்து ஓஎஸ்டி கேட்பாங்க அனிருத் கிட்ட, அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பட் அனிருத்தோட லெட் டவுன் எங்கன்னு பார்த்தோன்னா சாங்ஸில். ஏன்னா எப்பவுமே அனிருத் சிவகார்த்திகேயன் காம்போவில் வந்து சாங்ஸ் வந்து நல்லாவே புல் பண்ணும் உள்ள படத்துக்கு வரத்துக்கு. இந்த படத்தில் வந்து ரெண்டு பாட்டு வெளியே வந்திருந்தாலுமே பெருசாக வந்து ரீச் ஆகலை. அதாவது இதுக்கு முன்னாடி அனிருத் சிவகார்த்திகேயன் காம்போவில் வந்து ஒரு ஹிட் ஆல்பம்ன்ற மாதிரி இல்லையோ அப்படின்னு தோணுச்சு இந்த படம். பட் பிஜிஎம்ல கலக்கியிருக்காரு அனிருத். படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து செகண்ட் ஹாஃப் நிறைய ஆக்ஷனாகவே போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்குது, சின்ன சின்ன ஸ்டோரி லைன் இருக்குது, பட் இருந்தாலுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் இருக்குது. ஸோ அது வந்து மேபி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் பேக் சீட்டில் போக வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எங்கேஜாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் அந்த ஆக்ஷன் மோடு வந்து கொஞ்சம் வந்து ஓகேஷான செகண்ட் ஹாஃபாக இருந்த மாதிரி இருந்தது. பட் சில பேருக்கு ஆக்ஷன் படம் பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து த்ரூ அவுட்டாகவே படம் நல்லா இருக்க மாதிரியே தோன்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. படத்தில் சின்ன சின்ன குறைகள் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு எப்படி ஒருத்தம் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணுறாமான்ற மாதிரி இருந்தது. பட் அதெல்லாமே வந்து நம்ம சினிமாட்டிக் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதெல்லாம் வந்து மைண்டில் ஏற்றிக்காமல் படம் பார்த்தா நமக்கு என்டர்டெயினாக இருக்கும். இல்லை அதில் சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து நம்ம தப்பு கண்டுபிடிக்கணும், இல்லைனா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா இது வந்து தீனா, துப்பாக்கி, ரமணா மாதிரியான அந்த மாதிரி படம் அப்படின்னு சொல்லிட்டு முடியாது ஏஆர் முருகதாஸ்க்கு. பட் எனக்கு ஃபஸ்ட்டே போகிறப்போ ஒரு பயம் இருந்தது, சர்க்கார் தர்பார், சிக்கிந்தர் மாதிரி படம் இருந்துடக்கூடாது ஏஆர் முருகதாஸ் கிட்டேன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து கண்டிப்பாக தப்பிச்சிட்டாரு. பட் இது ரெண்டுத்துக்குமே பேலன்ஸ் பண்ணி ஒரு ஆக்ஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கமர்ஷியல் மூவியாக பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் ஒன் டைம் வாட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம ஒரு சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.